வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு என்னென்றா, கனடா நூற்றாண்டுகளுக்கு பிறகு சரிதானே ஒரு வரலாற்று சாதனையை பதிவு செய்திருக்கின்றது. அதாவது 18 ஜூன் 2026 வியாழக்கிழமை உலக கால்பந்து கோப்பை 2026 கனடாவிற்கும் கட்டார் நாட்டுக்கும் இடையிலான மோதல் கனடாவுடைய பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தினுடைய வான்கூவர் மைதானத்தில் சுமார் 52,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் நேரடி மைதானத்துக்கு இருக்கையில் ஒரு வரலாற்று சாதனையை பதிவு செய்திருக்கின்றது. உலகத்தில் என்றும் இல்லாதவாறு இது கனடாவுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. என்னென்றால் முதன்முறையாக 6-0 என்கின்ற கோலை பதிவு செய்திருக்கிறது. அதாவது கனடா வீரர்கள், கனடா சார்பிலே 6 கோல்கள் அடிக்கப்பட்டிருக்கிறது கட்டாருக்கு எதிராக. கட்டாரினால் எந்த விதமான கோல்களும் பதிவு செய்யப்படாத 6-0 என்ற ரீதியில மிகப்பெரிய வரலாற்று சாதனை வெற்றியை கனடா முதன்முறையாக பதிவு செய்திருக்கிறது உலக கால்பந்து கோப்பை போட்டியிலே. அதாவது இந்த போட்டி மிக விறுவிறுப்பாக போயிருந்தது. பல்லாயிரக்கணக்கான கனேடிய ரசிகர்கள் அங்கே கலந்து கொண்டிருந்தார்கள், தங்களுடைய ஆர்ப்பரிப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள். மைதானத்துக்கு உள்ளுக்கு மட்டுமில்லாமல் மைதானத்துக்கு வெளியில திரையரங்குகளிலேயும் கோலாகலமாக கத்தி கூச்சலிட்டு அந்த போட்டியை கண்டுகளித்தார்கள். ஒவ்வொரு கோல்களும் இறங்குகின்ற பொழுது அவர்களுடைய ஆர்ப்பரிப்பு என்பது தாங்கள் கனடா ஒவ்வொரு கோலையும் அடிக்க எப்படி நாங்கள் நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகின்றது. நேரடியாக இதில் மிகவும் சிறப்பு வாய்ந்த விடயம் என்றால், நேரடியாக கனடா பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் இந்த மைதானத்திலே நின்று உற்சாகமூட்டி உற்சாக வரவேற்பை வெளிப்படுத்தி இருந்தார். இதில் 6-0 என்ற கணக்கில் கனடா வென்றிருக்கின்றது. அந்த வகையில் ஒரு வீரர், கனடாவினுடைய வீரர் முதன்முறையாக இந்த உலக கால்பந்து போட்டியில் இணைக்கப்பட்டு விளையாடி இருக்கிறார். அவர் இன்னும் ஒரு வரலாற்று சாதனையை நிறுவியிருக்கின்றார். ஜான்தான் டேவிட் என்கின்ற இந்த கால்பந்து வீரர், ஒரு இளவயதுடைய வீரர், சுமார் 3 கோல்களை பதிவு செய்து, அதுவும் துல்லியமான கோல் கணக்கு, மிகவும் கஷ்டமான கோலை வீழ்த்துகின்ற பொழுதுல கூட துல்லியமாக அங்கே சென்று தன்னுடைய கோல்களை தொடர்ச்சியாக வீழ்த்தி அந்த வரலாற்று சாதனையை பதிவு செய்திருக்கிறார். சுமார் நான் நினைக்கிறேன் 97 ஆண்டுகளுக்கு பிறகு கனடாவில் இப்படி ஒரு வீரர் தொடர்ச்சியாக கோல்களை பதிவு செய்ததாக இன்றைக்கு பதிவுகளும் செய்திகளும் வெளிப்படுத்தி நிற்கின்றன. கனடா இன்றைக்கு உலக கோப்பையிலே முதலாவது வெற்றியை இன்றைக்கு தக்க வைத்திருக்கின்றது. அடுத்தடுத்த போட்டிகளிலையும் அது வெற்றியீட்டுமாக இருந்தால் அரையிறுதி, காலிறுதி, இறுதிகளுக்கு முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கனடாவினுடைய இந்த 6-0 என்ற அந்த வெற்றியானது இன்றைய கனடா ரசிகர்களுக்கு இடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை தூண்டியிருக்கிறது. கனடா காலிறுதிக்குள்ள நுழையுமா, அடுத்தடுத்த போட்டிகளுக்குள்ள அது வெற்றி வாகை சூடுமா என்பது. போட்டி முடிவடைந்த பின்னர் கூட மார்க் கார்னி அவர்கள் வீரர்களை மிகவும் புகழ்ந்தும் உற்சாகமூட்டியும் அடுத்த போட்டியில வெல்லோடும் என்று பேசியிருந்தார். பாருங்கள். The terrible injury of Ismail, blessure terrible, Monsieur Kone, and it's in moments like that that you see character, the real team. கனடா இப்பொழுது மார்க் கார்னி அவர்களுடைய வருகைக்கு பின்னர் பல விஷயங்களில் சாதனை செய்து கொண்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த கால்பந்து போட்டிகளிலேயும் ஒரு சாதனைகளை நிகழ்த்தி மைல்கல்லாக போய்கொண்டிருப்பது வரவேற்புக்குரியது. பதிவு பிடித்திருந்தால் மற்றவருக்கும் பகிருங்கள். குறிப்பாக யூடியூப் தளத்துக்களை போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் மணியை பிடி தாட்டிவிட்டால் மேலும் மணியான விளையாட்டு விடயங்கள், விஞ்ஞான விடயங்கள், ஆன்மீகம், அரசியல் என அனைத்து தகவல்களையும் உங்களுடைய கை தொலைபேசிக்கு கொண்டு வருவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.